உறவுகளுக்கு வணக்கம். திருக்குமரன் வரலாற்றில் அகில இலங்கை வாழ்த்துகின்றேன். மாவட்ட ரீதியில முதல் நான் கிறிஸ்தவன். நான் இலங்கை ரீதியான முதலாம் புறம் பளை போன்ற இசைப்பிரியா கமலநாதன் சுதாகரன் வர்ணப்பிரியான் போகவில்லை. உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சுகீர்தான். இன்றைக்கு நாங்க நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு முன்பு தான் நிக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா KK உணவகம் அந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா இன்றைக்கு அகில இலங்கை ரீதியாகவும் மாவட்ட ரீதியாகவும் முதலாம் இடத்தை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் 6 மாணவர்களுக்கு இங்க கௌரவிப்பு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்குது. நடைபெற போகுது. கோயில இருந்து இப்பதான் மெதுவாக நகர்ந்து வந்து கொண்டிருக்காங்க. அடுத்த கட்டம் முழு நிகழ்வு நடக்க போகுது. இந்த நிகழ்வு சம்பந்தமான ஒரு முழுமையான ஒரு பதிவாத்தான் இருக்க போது. காணொலி இப்ப முதல் முறையா பாக்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து காணொலி முழுமையா பாருங்க. இப்ப வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அகில இலங்கை ரீதியாகவும் மாவட்ட ரீதியாகவும் முதலாம் இடத்தை பெற்றுக்கொண்ட மாணவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா திருக்குமரன் கணித பிரிவுல அகில இலங்கை முதல் நிலை, அதே மாதிரி குருசோன் விஞ்ஞான பிரிவுல மாவட்ட ரீதியில முதல் நிலை, அதே மாதிரி இந்தியால பாத்தீங்கன்னு சொன்னா மதுமினி வர்த்தக பிரிவுல மாவட்ட ரீதியில முதல் நிலை, அதே மாதிரி இந்தியால இசைப்பிரியா கலை பிரிவுல மாவட்ட ரீதியில முதல் நிலை, பிரியன் பொறியியல் தொழில்நுட்ப பிரிவுல மாவட்ட ரீதியில முதல் நிலை, அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா சிரேஜா உயிரியல் தொழில்நுட்ப பிரிவுல மாவட்ட ரீதியில முதல் நிலை. 6 மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை கிளிநொச்சி மாவட்டத்துல படைச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து வீரவிடுதலை போரில் நம் வீரர்களின் தியாகம் மிக வானமாக இருப்பதற்காகவும் ஸ்ரீலங்கா படைகளினால் அப்பாவித்தனமாக கொல்லப்பட்ட உறவுகளுக்காகவும் அந்நிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த தியாகத்தாய் அன்னை கூட்டியவர்களுக்காகவும் அவவணக்கம் செலுத்துவோமாக. ஆண்டு நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பெறுபவர்களின் அடிப்படையில் கணித பிரிவில் அகில இலங்கை ரீதியாக முதல்நிலை பெற்ற சாதனையாளர் திருக்குமரன் அவர்களை அன்பாக வேண்டி தெரிவிக்கிறோம். இதற்கான கௌரவிப்பினை நிகழ்த்துமாறு இந்த நிகழ்வுடைய பிரதம அதிதி மேலாள் முதல்வர் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய சிவஞானம் சுரேந்திரன் அவர்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். சாதனையாளர் திருக்குமரன் அவர்களுடைய பெற்றோர்களையும் நாளைக்கு வருகை தருமாறு பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். ஈழத்தமிழ் பெருமை கொள்கிறது. மிகவும் வரலாறுகள் மெல்ல மெல்ல எங்கள் வசம் பெறப்பட்டது. திருக்குமரன் அவர்களுடைய பாடசாலை முதல்வர் அவர்களை பதக்கத்தினை அணிவித்து வைக்குமாறு அன்பாக அழைக்கின்றோம். தொடர்ந்து
கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரின் பிரதிநிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திட்டமிடல் பணிப்பாளர் மோகன் அவர்கள் தன்னுடைய கௌரவிப்பினை நிகழ்த்துவார். கல்வி பிரதேசங்களுடைய கௌரவ பரிசாளர் அருணாச்சலம் வேளமாணியன் அவர்களை அன்பாக அழைக்கிறேன். தொடர்ந்து விஞ்ஞான பிரிவில் மாவட்ட ரீதியில் முதல்நிலை பெற்ற கிளிநொச்சி மகாவித்தியாலய மாணவர் ஆனந்த் கிருஷ்ணன் அவர்களுக்கான அன்பளிப்பு மதிப்பளிக்கின்ற நிகழ்வு தற்சமயம் ஆரம்பமாகிறது. அவரை மேடைக்கு வருகை தருமாறு அன்பாக அழைத்திருக்கிறோம். மாவட்ட ரீதியில் முதல்நிலையும் அகில இலங்கை ரீதியில் 45வது நிலையை பெற்ற ஒரு மாணவனுக்கு அனைவரின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கான கௌரவிப்பினை நிகழ்த்துமாறு கிளிநொச்சி மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர் திரு மோகன் பவன் அவர்களை நன்றாக கேட்டுக் கொள்கிறோம். அவருக்கான பதக்கத்தினை அணிவிக்குமாறு பாடசாலையினுடைய அதிபர் அவர்களை அன்பாக அழைத்திருக்கிறோம். அவருக்கான அன்பளிப்பு தொகையினை வழங்கி கௌரவிக்குமாறு கருத்தி கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவர் அவர்களை அன்பாக கேட்டுக் கொள்கிறோம். நன்றிகள். தொடர்ந்து வர்த்தக பிரிவில் மாவட்ட ரீதியில் முதலாவது நிலையை பெற்ற கிளிநொச்சி மகாவித்தியாலய மாணவி கமலநாதன் மதுவினிக்கான கௌரவி இப்பொழுது அரங்கம் காண இருக்கிறது. அவர்களை மேடைக்கு வருமாறு அவருடைய பெற்றோர்களை இணைந்து கொள்ளுமாறு பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். இதற்கான கௌரவத்தினை நிகழ்த்துமாறு கிளிநகர கிராம அலுவலரை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அவருக்கான பதக்கத்தினை அணிவிக்குமாறு கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தினுடைய முதல்வர் அவர்களை பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். இதற்கான அன்பளிப்பு தொகையினை வழங்குமாறு கிளிநகர வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் அவர்களை அன்பாக அழைத்திருக்கிறோம். நன்றிகள். தொடர்ந்து கலைப்பிரிவில் முதல்நிலை பெற்ற முகமது மகாவித்தியாலய மாணவி விஜயரோகன் இசைப்பிரியா அவர்களையும் அவரது பெற்றோர்களையும் மேடைக்கு வருகை தருமாறு அன்பாக அழைத்திருக்கிறோம். இதற்கான கௌரவத்தை நிகழ்த்துமாறு கல்வி பிரதேச சபையின் கௌரவ பரிசாளர் அருணாச்சலம் வேளமாணியன் அவர்களை அன்பாக அழைத்திருக்கிறோம். இதற்கான பதக்கத்தினை அணிவிக்குமாறு முகமது மகாவித்தியாலயத்தினுடைய முதல்வர் திரு அரவிந்தன் அவர்களை அன்பாக அழைத்திருக்கிறோம். இதற்கான அன்பளிப்பு தொகையினை வழங்கி கௌரவிக்குமாறு மேனாள் முதல்வர் ஜெயந்தி தனபால சிங் அவர்களை அன்பாக அழைத்திருக்கிறோம். நன்றிகள். தொடர்ந்து உயிரியல் தொழில்நுட்ப பிரிவில் மாவட்ட ரீதியில் முதல்நிலை பெற்ற மாணவி பத்மநகிதன் சிரேஜா அவர்களையும் அவர்களது பெற்றோரையும் மேடைக்கு அன்பாக அழைத்திருக்கிறோம். இவர்களுக்கான கௌரவத்தினை வழங்குமாறு கிளிநொச்சி இந்து கல்லூரியினுடைய முதல்வர் மதிப்புக்குரிய பேசியன் சார் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். இதற்கான பழக்கத்தினை வழங்கி கௌரவிக்குமாறு திருமதி கமலநாதன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். திருமதி கமலநாதன் அவர்களை அன்புரிமையோடு அழைத்திருக்கிறோம்.
இதற்கான அன்பளிப்பு தொகையினை வழங்கி கௌரவிக்குமாறு குடிநகர கிராம அலுவலரை நன்றாக கேட்டுக் கொள்கிறோம். நன்றிகள். தொடர்ந்து பொறியியல் தொழில்நுட்ப பிரிவில் மாவட்ட ரீதியில் முதல்நிலை பெற்ற தருமபுரம் மத்திய கல்லூரி மாணவன் சுதாகரன் பர்ணப்பெரியன் அவர்களையும் அவர்களது பெற்றோர்களையும் மேடைக்கு வருகை தருமாறு அன்பாக அழைக்கிறோம். இவருக்கான பொன்னாடையை அணிவித்து வைக்குமாறு மேனாள் முதல்வர் திருமதி ஜெயந்தி தனபாலசிங்கம் அவர்களை பணிவாக கொண்டு விடுகிறோம். இதற்கான பதக்கத்தினை அளிக்குமாறு குடிநகர வர்த்தக சங்கத்தினுடைய செயலாளர் மதிப்புக்குரிய கமலதாசன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். இவருக்கான அன்பளிப்பு தொகையினை வழங்கி கௌரவிக்குமாறு குடிநகர வர்த்தக சங்கத்தினுடைய பொருளாளர் மதிப்புக்குரிய நிறைய அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். இவர்களோடு இணைந்து கொள்ளுமாறு இளையோரின் எதிர்காலத்துக்கான அமைப்பின் பிரதிநிதிகளை மேடைக்கு வருகை வருமாறு பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம். இளையோரின் எதிர்கால அமைப்பின் சார்பான வாழ்த்துவடனை வழங்கி கௌரவிக்குமாறு இந்த நிகழ்ச்சியுடைய பிரதம அதிதி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுயரணியா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். வாழ்த்துவடனை பெற்றுக் கொள்ளுமாறு அகில இலங்கை ரீதியில் கணித பிரிவில் முதலிடம் பெற்ற தேவேந்திரன் திருக்குமரன் அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். அன்பளிப்பு தொகை என்று வழங்கப்படுகின்றது. எனவே ஐங்கரன் நகைமாட உரிமையாளர் அவர்களை மேடைக்கு வருகை தருமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து பிறவின் நகைமாட உரிமையாளர் மதிப்புக்குரிய நலேன் அவர்களின் சார்பாக சாதனையாளர்களுக்கான வாழ்த்து மடல் வழங்கும் நிகழ்வு தற்சமயம் நடைபெறும். இதுவரை நேரம் மதிப்பளிப்பினை நிகழ்த்திய அதிதிகளுக்கும் அதனை பெற்றுக்கொண்ட சாதனையாளர்களுக்கும் நம்முடைய வரவாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய வரலாற்றில் முதலாக கணித பிரிவிலே அகில இலங்கை ரீதியாக முதலாம் இடத்தினை பெற்று மிகப்பெரிய ஒரு சாதனையை புரிந்திருக்கின்ற தேவேந்திரம் திருக்குமரன் அவர்களையும் ஏனைய விஞ்ஞானத்துறை, கணிதத்துறை, கலைத்துறை ஏனைய பிரிவுகளிலே மாவட்ட மட்டத்தில் முதலாம் இடம் பெற்ற மாணவர்களையும் பாராட்டுகின்ற ஒரு நல்ல வைபவம் இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட வர்த்தக சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அது ஒரு நல்ல ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று நிகழ்வு. குறிப்பாக எங்களுடைய பிள்ளைகள் இந்த மண்ணிலே மிகப்பெரிய சவால்களை சந்தித்து நெருக்கடிகளுக்கு மத்தியில் வாழ்ந்த பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள் போரோடு வாழ்ந்த குடும்பங்கள், அந்த போரை கடந்து அந்த போரின் காலத்திலே பிறந்து வளர்ந்த பிள்ளைகளாக இன்று அவர்கள் இந்த சாதனையாளர்களாக மாறியிருக்கிறார்கள். குறிப்பாக போர் உக்கிரம் பெற்ற 2006, 2007, 2008 ஆண்டுகளிலே பிறந்த பிள்ளைகளாகவே அவர்கள் இன்று இந்த சாதனையாளர்களாக மாறியிருக்கிறார்கள். அது எங்களுடைய மண் மீண்டும் மீண்டும் சோர்ந்து போகவில்லை அல்லது வீரம் குறைந்திருக்கவில்லை. அது தொடர்ந்தும் கல்வி ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் தன்னுடைய வைராக்கியத்தோடு நிமிர்ந்து நிற்கிறது என்பதைத்தான் இந்த நிகழ்வுகள் எடுத்து காட்டுகின்றன. அந்த வகையில் இன்றைய பாராட்டு நிகழ்வு சிறப்புக்குரியது, பாராட்டுதலுக்குரியது. பிள்ளைகளை பாராட்டுகிறோம், எல்லா பிள்ளைகளையும், அவர்களை மட்டுமல்ல இன்னும் இந்த அடுத்தடுத்த டிராங்கிலே நிலைகளில் ஈடுபட்ட பிள்ளைகளையும் பாராட்டுகிறோம். பாடசாலையினுடைய அதிபர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், குறிப்பாக தனியார் கல்வி நிறுவனங்களுடைய ஆசிரியர்கள், அதனுடைய இயக்குநர்கள் எல்லோரையுமே நாங்கள் இந்த இடத்தில் மாவட்ட ரீதியாக பொதுவாக எங்களுடைய நன்றியர்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
கிள்ளச்சி மகாவித்தியாலயத்தினுடைய ஓய்வு நிலைய அதிபர் திருமதி ஜெயந்தி தனபாலசிங்கம். இன்று உண்மையிலே கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள 6 பிரிவுகளிலும் உள்ள முதலாம் நிலையை பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று வர்த்தகராலே, கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய நகர பிரதேசத்தில் இருக்கிற வர்த்தகர்களாலே மாணவர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெற்றது. அந்த நிகழ்விலே பின்தங்கிய பிரதேசங்களில் இருந்து முக்கொம்பன், தருமபுரம், பளை போன்ற பிரதேசங்களில் இருந்து முதலாம் நிலை பெற்ற மாணவர்கள் இந்த இடத்தை பிடித்தமை உண்மையிலே வரவேற்க வேண்டிய விடயம். அதை விட அகில இலங்கை ரீதியிலே கிளிநொச்சி மகாவித்தியாலய மாணவன் முதலாம் இடம் பெற்றதும், அகில இலங்கை ரீதியிலே விஞ்ஞான பிரிவிலே 45வது இடத்தை பெற்ற மாணவன் கிளிநொச்சி மகாவித்தியாலய மாணவன் முதலாம் இடத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருப்பதும் போற்றுதற்குரியது. இந்த மாணவர்கள் மற்ற மாணவர்களுக்கு நல்ல உதாரணமான மாணவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இந்த மாணவர்களை பார்த்து ஏனைய மாணவர்களும் தங்களுடைய கல்வி நிலையை உயர்த்தி எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்துக்கு பெருமை தேடி அவர்கள் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய வேலையை செய்கின்ற உயர் அதிகாரிகளாக வர வேண்டும் என்று அவர்களை வாழ்த்துகின்றேன். மென்மேலும் ஏனைய மாணவர்களும் நல்ல பரீட்சை பெறுபவர்களை பற்றி இவ்வாறான ஒரு செயல்பாடுகள், அதாவது மதிக்கக்கூடிய முன்மாதிரியான மாணவர்களாக திகழ வேண்டும். இந்த நிகழ்வு ஏனைய மாணவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நிகழ்வாக இருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் வர்த்தக சங்கத்துக்கு பாராட்டுதலை தெரிவிக்கின்றோம். இவ்வாறான கல்வி நிலைமையிலே இருக்கின்ற மாணவர்களை பாராட்டுகின்ற இந்த நிகழ்வு போற்றுதற்குரியது என்பதை கூறிக்கொள்கின்றேன். வணக்கம். கிள்ளச்சி மாவியின் அதிபர் இளவேந்திரன் குமார்ராஜ். எமது வித்தியாலயத்திலே இருந்து அகில இலங்கை ரீதியான முதலாம் இடத்தை பெற்ற தேவேந்திரன் திருமகுமாரனையும், மாவட்ட ரீதியிலே விஞ்ஞான பிரிவில் முதலாம் இடத்தினை பெற்ற ஆனந்த் கிறிஸ்வந்த் அவர்களையும், வர்த்தக பிரிவிலே முதலாம் இடத்தை மாவட்ட ரீதியில் முதலாம் இடத்தை பெற்ற கமல்நாதன் மதுமினி அவர்களையும் இன்றைய தினம் கிளி நகர் வர்த்தக சங்கத்தினர் கௌரவித்துள்ளனர்கள். அந்த நிகழ்வினையில் பங்கு கொள்வதில் பெருமிதமடைகின்றேன். இவர்கள் வர்த்தக சங்கத்தினரில் உள்ள அனைத்து வர்த்தகர்களும் இணைந்து இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்து இன்றைய தினம் எமது வித்தியாலயத்தின் அதிபர், பிரதி அதிபர்கள், உப அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், அந்த கௌரவிக்கப்பட வேண்டிய மாணவர்கள், அவர்களின் பெற்றோர்கள் எனவும் வர்த்தக சங்கத்தினருமாக கூடி அவர்களை என்னை பாராட்டி ஊக்குவித்தார்கள். இந்நிகழ்வுக்கு நன்றியை எமது பாடசாலை சமூகம் சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய மகள் பத்மலகேந்திரன் ஸ்ரேயா பல மத்திய கல்லூரியில் கல்வி கற்கின்றார். என்னுடைய மகள் உயிர் முறைமகள் தொழில்நுட்பவியல் பாடம் எடுத்து 2BC சித்தியை பெற்று மாவட்ட நிலையில் முதல் நிலை மாணவியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அவரை பாராட்டி கௌரவித்து இவ்வாறான நிகழ்வுக்கு அழைத்து அவருக்குரிய அன்பளிப்பு பொருட்கள், அவருடைய வாழ்த்து மடல்கள்லாம் வழங்கி கௌரவித்த அந்த கிளிநொச்சி மாவட்டத்துடைய வர்த்தக சங்கத்தினுடைய தலைவரும் அவரை சேர்ந்த அந்த உறுப்பினர்கள் குழுவினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, இனிவரும் காலங்களிலும் இவ்வாறான மாணவர்கள், இவ்வாறு முதல்நிலையை பெறுகின்ற மாணவர்களை அழைத்து அவர்களோட கௌரவிப்பை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர்களுக்குரிய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. வணக்கம். நான் தேவேந்திரன் திருக்குமரன். கிளிநொச்சி மாவட்டத்தில் அகில இலங்கை ரீதியில் கணித பிரிவில் முதலிடத்தை பெற்றுள்ளேன். அந்த வகையில் கிளிநொச்சி வர்த்தக சமூகம் என்னை வாழ்த்துவதற்காக இங்கு வந்துள்ளேன். அந்த வகையில் வாழ்த்திய அனைத்து வர்த்தகர்களுக்கும், வருகை தந்த பிரமுகர் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பேர் விஜயரூபன் இசைப்பிரியா. நான் கிளிநொச்சியில் முக்கவன் மகா வித்தியாலயத்தில் படித்தேன். நான் கலைத்துறையில் 3 years சித்தி பெற்று ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கிறேன். அப்படி ஒவ்வொரு 6 துறையிலையும் எல்லாரையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து எல்லாரையும் வரவழைச்சு இப்படி ஒரு ஒரு மாபெரும் நிகழ்வை செய்ததுக்கு இந்த ஒரு வர்த்தக சங்கத்துக்கு ஒரு சிறன் தாழ்த்திய நன்றிகள் சொல்றது. எல்லாரையும் ஊக்குவிக்கல இன்னும் வெற்றிகள் கூடும். அப்படி இந்த வர்த்தக சங்கத்துக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வணக்கம். எனது பெயர் ஆனந்த் கிறிஸ்வந்த். நான் இந்த வருடம் காப்போத்த உயர்தர 2025 உயிரியல் பிரிவில் மாவட்ட ரீதியில் முதல் நிலையையும் அகில இலங்கை ரீதியில் 45வது நிலையையும் பெற்றிருக்கிறேன். நான் எனது உயர்தர கல்வியை கிளிநொச்சி மாவட்டத்தில் கல்வி கட்டினேன். இந்த நேரத்தில் இந்த பெறுபேறுகளை பெற்றதுக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறதோட, இந்த பெறுபேறுகளை வாழ்த்தி
எங்களுக்கு இந்த நேரம் பரிசுகளை தந்து எங்களை வாழ்த்தி எங்களை பாடசாலை சமூகம், பெற்றோர், ஆசிரியர்கள் எல்லாருக்கும் வாழ்த்திய கிளிநொச்சி மாவட்ட வர்த்தக அபிவிருத்தி சங்கத்துக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை, பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்வருங்காலங்களையும் இம்மாதிரியான நிகழ்வுகளை ஊக்குவித்து இணைய மாணவர்களையும் பாராட்டி எமது மாவட்டத்தின் கல்வி வளர்ச்சிக்கு பெரிதும் பங்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. எனது பெயர் மதுமினி கமலநாதன். நான் வர்த்தக பிரிவில் 2025ஆம் ஆண்டு A-லெவலில் மாவட்ட நிலையில் முதலாவதையும் இலங்கையில் 164வது இடத்தினையும் பெற்றுள்ளேன். அதனை பாராட்டி என்னையும் எனது பாடசாலையையும் பெற்றோரையும் எனக்கு உதவிய அனைவரையும் பாராட்டிய இந்த வர்த்தக சங்கத்துக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு பேர் பத்மலேந்திரன் ஸ்ரீயா. நான் உயிர்முறைமைகள் தொழில்நுட்பத்தில் 2BC சித்தி வச்சு கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன். நான் படித்த ஸ்கூல் கிளிநொச்சி பாலச்சந்திரா காலேஜ். என்ன இந்த ரிசல்ட்ஸ் எடுத்ததுக்கு என்னை கூப்பிட்டு பாராட்டினேன். கிளிநொச்சி வர்த்தக சங்கத்துக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு நான் படிக்க ஹெல்ப் பண்ணின என் ஸ்கூல் டீச்சர்ஸுக்கும் என் பேரண்ட்ஸுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் வந்து சுதாகரன் வர்ணப்பிரியன். நான் வந்து கிளிநொச்சி தர்மபுரம் மத்திய கல்லூரியில் வந்து பொறியியல் படத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் முதலாம் இடத்தை பெற்றிருக்கிறேன். என்னோட வெற்றிக்கு முன்னால் பார்த்தோம்னா உண்மையிலேயே 4 பேர் ஆசிரியர்களோட உழைப்பு தான் இருக்குது. எனக்கு டியூஷன்லையும் ஸ்கூல்லையும் அவங்க தான் படிப்பிச்சது. ஆனந்தரசன் சார், தர்ஷானன் சார், மாதவன் சார் அண்ட் சுசிகரன் சார். இப்போ 4 பேர்கிட்ட எனக்கு பின்னால் வெற்றிக்கு பின்னால் இருக்கிறது இந்த 4 பேர் தான். அவர்கிட்ட முழு ஒத்துழைப்போடு தான் இந்த வெற்றி எனக்கு கிடைச்சிது. அடுத்தது இன்றைக்கு எங்களை கூப்பிட்டு இந்த கலவப்பு நடத்தின கிளிநொச்சி சமூக அபிவிருத்தி வர்த்தக சங்கத்துக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.